இனிமே என்ன தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. சரி, உன்னோட லைஃபோட ஸ்பெஷல் டேக்கு என்னெல்லாம் வேணும்னு பாட்டி லிஸ்ட் போட சொல்லியிருக்காங்கப்பா. என்ன வேணும்னு நீயே சொல்லு, மார்க்கெட்டுக்கு போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, ஆனா டெக்கரேஷன் மட்டும் என்னோடது. வேணாம்ப்பா, ஆணியே புடுங்க வேண்டாம். போன தடவை நீ தான் டெக்கரேஷன் பண்ண, கடைசியில அந்த ப்ரோக்ராமை நம்ம தள்ளி வச்சுட்டோமேப்பா. இந்த தடவையும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? வேண்டாம்ப்பா. வேண்டாம் வேண்டாம், அந்த நிமிஷம் மட்டும் என் எதிர்க்க கூட வரக்கூடாது. சரி, என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, நான் லிஸ்ட் எழுதிக்கிறேன். சொல்லு. முதல்ல மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் வேணும்ல. நீயும் ஏதாவது சொல்லேன்டா. சாந்தி முகூர்த்த ரூம நீங்க விசேஷமா அலங்காரம் பண்ண போறீங்கல்ல? பண்ணுங்க பண்ணுங்க. நாளைக்கு நீங்க பூவால அலங்காரம் பண்ணுவீங்க. ஆனா நான் என் சாந்தி முகூர்த்தத்துக்கு அர்ஜுனோட பொணத்தையே அலங்காரம் பண்ணுவேன். என் அப்பாவும் அம்மாவும் பாவம் உங்க சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு துடிச்சு துடிச்சு செத்து போனத நான் இன்னும் மறந்து போல. எல்லா நினைவுகளும் கொஞ்சம் கூட அழியாம அப்படியே இருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு மொத்தமா இருக்க கீதோபதேசம் பண்ணி என்ன ஞானி ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணா, அதுல ஒரு 2 முழம் மல்லிப்பூ ஜாஸ்தியா போடு. எதுக்குப்பா? அது அமிர்தாவுக்கு மல்லிப்பூ ரொம்ப அழகா இருக்கும். என் கையால நானே உங்களுக்கு வச்சு விட்டு அழகா பாக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கையால மல்லிப்பூ வச்சுக்கிறதுக்கு வரலடா இந்த அமிர்தா. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பலி கொடுத்து உங்க எல்லார் எலும்பையும் மாலையா கழுத்துல மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன்டா. நாளைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியான சந்தோஷம், கூடவே டென்ஷனும் இருக்கு. என்னன்னே புரிய மாட்டேங்குது. மொத்தத்துல நான் நாளைக்கு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அர்ஜுன். வா, நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பழி வாங்கணுங்கிற தாகம் தீர்றதுக்கு உங்க வீட்டுல எல்லாரும் சாகணும். நாளைக்கே இந்த காரியத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடுறேன். அர்ஜுனோட சாவுல தான் ஆரம்பம். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.